வடக்குக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கியிருக்காங்க, தென்பகுதிக்கு வந்து அதிகமான நிதி ஒதுக்கலங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பாஜக அது வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வடக்குனா நீங்க தமிழகத்தை சொல்றீங்க, இந்தியா வடக்கு மாவட்டங்களுக்கு தான் அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அந்த பட்ஜெட்ல. தென் மாவட்டங்களுக்கு எனக்கு தெரிந்த மட்டும் இப்பவே நான் சொல்லும் போது நீங்க கோவையில ஜவுளி பூங்கா அறிவிச்சிருக்கிறாங்க, நம்ம இங்க பக்கத்துல விருதுநகர்லயும் ஜவுளி பூங்கா அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இங்க தூத்துக்குடிக்கு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அதே மாதிரி விவசாய தொழிலாளருக்கு ஆதாரமாக இருக்கும் நம்முடைய காவேரி, வைகை, தாமிரபரணி, நொய்யல் இந்த ஆற்றுகளை புனரமைப்பதற்காக அது அடுத்த ஒரு திட்டத்தை அறிவிக்கிற சொல்ல அரசு சொல்லியிருக்கு. அதனால இதுல வந்து நீங்க தமிழகம் முழுவதும் இது அதாவது திராவிட மாடல் அரசுன்னு அவங்க என்ன சொல்றாங்க, எல்லாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் தான். இதுல வந்து வடக்கு வேற தெற்கு வேற கிடையாது. தமிழ்நாட்டிற்கு அனைத்து மக்களும் எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், அதே நேரத்தில் நீங்க சொல்ற மாதிரி வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்க சொல்றதா திராவிட மாடல் அரசு சொல்லி நம்ம அரசாங்கம் சொல்லுது. அதனால அப்படி ஒரு இது நான் பார்க்கல. நாங்கள் தமிழ்நாடு இந்த முக்கியமாக நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லணும் பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு நிதிநிலை நெருக்கடி தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கு. நீங்க சமீபத்தில் நடந்த இந்த பேரிடர்கள், நீங்க சென்னையிலையும் சரி தூத்துக்குடியிலும் சரி கிட்டத்தட்ட 37,000 கோடி சேதாரம்னு சொன்னாங்க. அதுக்கு இது வரைக்கும் ஒத்த பைசா வரல. மெட்ரோ ரயில் 63,000 கோடி, அதுக்கு அவங்க ஒன்றிய அரசு ஒரு பைசா ஒதுக்கல. இது எல்லாம் என்னன்னா நம்மளுடைய அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க டான்ஜெட்கோ அதாவது உங்களுடைய தமிழுடைய மின்சாரத்துறை அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய அதாவது நிதி நெருக்கடி இழப்பு, அதாவது லாஸ்ல ஓடிட்டு இருக்கு. போன வருஷம் கிட்டத்தட்ட 17,000 கோடி நஷ்டத்தை வந்து மின்சாரத்துறை டான்ஜெட்கோ உடைய அந்த நஷ்டத்தை தமிழக அரசு தான் ஏற்றுட்டு இருக்கு. அது ஒன்றிய அரசு நிர்பந்தத்தினால. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 14,000 2024-25க்கு கிட்டத்தட்ட 14,000 கோடி நம்முடைய மின்துறையுடைய நஷ்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்க போகுது. இதெல்லாம் வந்து இது போக வந்து இவ்வளோ இந்த திட்டங்களுக்குலாம் நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு பட்ஜெட்டை கொண்டு வந்தது பெரிய விஷயம் தான். எல்லாரும் பாராட்டுறாங்க, எதிர்கட்சிகளை தவிர. எதிர்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க விமர்சனம் வைக்க வேண்டியது அவங்களுடைய அரசியல் காட்டு வைக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.